சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா நம்ம நம்ம பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா எந்த ஐடியாலஜிஸும் இருக்காது. பிறந்த குழந்தைய பாருங்க, எதை பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும், சந்தோஷமா பார்க்கும். ஆனா கொஞ்சம் வயசு கூட 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 நம்ம குழந்தைங்க கிட்டயே நம்ம பார்ப்போம். அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா 7 வயசு வரைக்கும் நம்ம எதெல்லாம் மைண்டுக்குள்ள ஏத்துறோம், இல்ல நம்ம எதெல்லாம் மைண்டுக்குள்ள புகுத்துறோம் மத்தவங்களுக்குங்கிறது அதுதான் அவங்களோட பிலீஃப் சிஸ்டமா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ரொம்ப காஸ்ட்லி, இது நம்மளால வாங்க முடியாது, நீ மணியை சேவ் பண்ணணும், அதான் உன் ஃபியூச்சருக்கு நல்லது, ரொம்ப ரூபாய் இருந்தது அப்படின்னா நீ கெட்ட பழக்கத்துக்கு போயிருவ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நமக்கே தெரியாம நம்மளோட சில்ட்ரனுக்கு நம்ம பாஸ் பண்றதுனால அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஓ அப்ப இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது. நான் அதுக்காக ஐம் நாட் சேயிங் தட் யூ ஹாவ் டு ஜஸ்ட் மணி அப்படியே சூற போடுங்கன்னு சொல்ல வரல. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன பிலீஃப் அதுக்கு என்ன ஆகும்னா பின்னால அவங்களால மேனிஃபெஸ்டே பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு மேல ஏன் லைஃப்ல நம்மளால முன்னேற முடியல, ஒரு ஜாபே இருக்கட்டும், ஏன் நம்மளால ப்ரொமோட் ஆக முடியல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிளாக் அந்த இடத்துல நமக்கு இருக்கும். இந்த பிளாக் சின்ன வயசுல உருவானதுதான். ஒண்ணு பேரண்ட்ஸ் புகுத்திருப்பாங்க, இல்ல சொசைட்டி புகுத்திருக்கும். இது நான் சொல்றது மணிக்கு மட்டும். இது மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. ஸ்டடீஸா இருக்கட்டும், கேரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை மைண்டுக்குள்ள வச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளோட மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பிலீஃப் சிஸ்டத்துல இருந்து கொஞ்சம் மாறினா கூட நம்மளால சர்வைவ் ஆக முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிலேஷன்ஷிப்னா இது இப்படித்தான் இருக்கணும், ஒரு மேரேஜ்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிலீஃப் ஒவ்வொரு சொசைட்டிக்கும் இது மாறும். சோ இதுல இருந்து நம்ம வெளியே வர்றப்ப இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு பேடான மேரேஜா இருக்கலாம், ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல கூட சிலர் மாட்டிட்டு இருக்கலாம். ஆனா நமக்குன்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. என்னன்னா என்ன நடந்தாலும் ஓகே, யூ ஹாவ் டு லிவ் இன் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில தான் நீங்க வாழணும். அந்த ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள யாரோ எக்கியோ புகுத்திட்டாங்க. இதை மீறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஏன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், ஏன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து வெளியே வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் அதுக்காக ரிலேஷன்ஷிப்ல இருக்காதீங்க, வெளியே வாங்க, டோன்ட் லிவ் இன் அ ஃபேமிலி, ஐம் நாட் டெல்லிங் தட். பட் நோ யுவர் ஒர்த். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னங்கிறத பாருங்க. எந்த இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்க, அந்த சப்கான்ஷியஸ் பிலீஃப் எந்த இடத்துல உங்களை டவுன் பண்ணுது அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்போ ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ஃபேமிலியில ஒரு ஹஸ்பண்டோ இல்ல ஒரு ஒய்ஃபோ அந்த சிச்சுவேஷன்ல பிடிக்காம இருக்காங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல வர்ற பிள்ளைங்க கண்டிப்பா சந்தோஷமா வளர முடியாது. சோ நமக்குன்னு சில பிலீஃப் இருக்கு. இல்ல இது இப்படித்தான் இருக்கணும், ஒரு பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும், ஒரு பையனா இப்படித்தான் இருக்கணும்னு இது யாரும் எழுதி வைக்கல. நமக்கு நாமே சொல்லிக்கிட்டே இருக்கோம் டெய்லி இது இப்படித்தான் நடக்கணும், அது அப்படித்தான் நடக்கணும், நீ ஒரு பொண்ணுனா நீ இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், நீ ஒரு பையன் அப்படின்னா நீ இப்படித்தான் நடந்துக்கணும், நீ உன் ஃபேமிலிய கடைசி வரைக்கும் தாங்கணும், ஒரு ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா நீ மத்தது எல்லாத்தையும் விட்டுறணும், நீ அந்த ஃபேமிலிக்காகவே இருக்கணும், யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிலீஃபை இந்த சொசைட்டி கொடுக்குது. அதை நம்ம ரொம்ப நம்புறோம். இதுதான் கரெக்ட், இப்படி போனாதான் சொசைட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க, சொசைட்டி நிஜமாவே நல்ல விதமா தான் போகுதா? அது நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், ஏன் இவ்வளவு டிப்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சில சில ஆசைகள் இந்த சோலுக்குன்னு இருக்கும். அதை நம்ம யாருமே நினைக்கிறது கிடையாது, ஃபுல்ஃபில் பண்றது கிடையாது. ஆனா சொசைட்டி உன் மேல என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுல மட்டும்தான் நம்மளோட நோக்கம் இருக்கே தவிர நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, நம்ம சோலுக்கு என்ன தேவைங்கிறது இங்க நம்ம கேட்கறதே கிடையாது. நம்மளுடைய இயல்புக்கு மாறா நம்ம நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, சின்ன குழந்தைங்க கூட சூசைடல் தாட்ஸ் வர்றது. இதெல்லாம் இதுக்கு தான் காரணம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்பயுமே நம்ம மத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியே வாழ்றோம் அப்படின்னா நம்ம வாழல அப்படின்னு தான் அர்த்தம்.